ஒரு அழகான மலையூர் கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பள்ளிக்கு போகும் முன் தினமும் ஒரு பழக்கம் இருந்தது. அது என்ன தெரியுமா? காலையில் எழுந்தவுடன் வீட்டின் முன்னிருந்த முருகன் சாமி படத்திற்கு மலர் வைத்து, முருகா, இன்று நல்ல நாளாக இருக்கணும் என்று மனதார வேண்டிக் கொள்வான். ஒரு நாள் கண்ணனின் அம்மா உடல்நலமின்றி படுத்துக் கொண்டிருந்தார். வீட்டில் பணமும் இல்லை, மருந்து வாங்க முடியவில்லை. கண்ணன் மனமுடைந்து கோவிலுக்குச் சென்றான். அங்கே முருகன் சாமியின் முன் உட்கார்ந்து, முருகா, நான் பெரியதாய் எதுவும் கேட்கல, என் அம்மாவுக்கு கொஞ்சம் நலம் கொடு என்று கண்களில் நீருடன் வேண்டினான். அந்த நேரம் ஒரு வயதானவர் கோவிலுக்கு வந்தார். கண்ணனின் முகத்தை பார்த்து, என்னப்பா கவலை என்று கேட்டார். கண்ணன் எல்லாம் சொன்னான். அந்த பெரியவர் சிரித்தபடி, முருகன் உன் வேண்டுதலை கேட்டிட்டார் என்று சொல்லி சிறிது பணத்தை கண்ணனின் கையில் வைத்தார். அந்த பணத்தால் அம்மாவுக்கு மருந்து வாங்கினான். சில நாட்களில் அம்மா முழுமையாக நலமடைந்தார். அடுத்த நாள் கண்ணன் அந்த பெரியவரை தேடி கோவிலுக்குச் சென்றான். ஆனால் அவர் இல்லை. அப்போது பூசாரி சொன்னார், பா, நீ பார்த்தவர் யாருமில்லை, முருகன்தான் உன் நம்பிக்கைக்கு வழிகாட்டினார் என்று. அன்று கண்ணன் புரிந்து கொண்டான், உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் நிச்சயம் உதவுவார். முருகா சரணம்.